Hi friends, welcome to our channel Biology Neat View. இன்னைக்கு நம்ம சேனல்ல உங்களுக்கு உள்ள சின்ன ஒரு டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். பயாலஜில நீட்ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த 3 பேரும் இருக்காங்க. இதுல பயாலஜி வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா பேசிக்கா நம்ம தியரிட்டிக்கலா படிச்சாலே நமக்கு ஈஸியா என்ன பண்ணிடலாம், ஃபுல் மார்க் நம்ம வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இதுக்கு எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீட்ல பயாலஜில லைன் பை லைன் ரீடிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் நிறைய வீடியோல நான் உங்ககிட்ட திரும்ப சொல்லியிருக்கேன். பட் அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எதுக்கு, ஏன் அப்படின்னு நீங்க பாத்துக்கோங்க. லைன் பை ரீடிங் ஒய் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு தெரியும் பாட்னில 45 கொஸ்டின்ஸ், சுவாலஜில 45 கொஸ்டின், டோட்டலா நம்மளுக்கு 90 கொஸ்டின்ஸ் வருது. ஓகேயா? இந்த 90 கொஸ்டின்ல 80+ கொஸ்டின், கிட்டத்தட்ட 80 to 85 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு என்சிஆர்டில உள்ள டைரக்ட் கொஸ்டின். ஓகேயா? நீங்க இதுக்காக வேற ஏதாவது ஸ்பெஷலா புக் வாங்கணும் அப்படிலாம் கிடையாது. இது லைன் பை லைன் படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அபோவ் 85 கொஸ்டின்ஸ் அவங்க வந்து கிளியரா ஈஸியா என்னது அட்டென்ட் பண்ணி எடுத்துடலாம். அதனாலதான் நான் சொல்றேன் லைன் பை லைன் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேயா? அடுத்தது பாத்தீங்கன்னா, நீங்க படிக்கும் போது நீங்க அப்படி ரிவைஸ் படிச்சுட்டே இருக்கீங்க. ஓகேயா? உங்க கண்ணுல நிறைய இமேஜஸ், பிக்சர்ஸ் எல்லாம் தெரியும். ஓகே, இந்த பிக்சர்ஸ் எல்லாம் அப்படி வந்து அதை அப்படியே நம்ம லீவ் பண்ணிட்டு போகவே கூடாது. அது நம்ம பண்ணக்கூடிய பெரிய மிஸ்டேக். ஓகேயா? ஏன்னா ஒவ்வொரு இமேஜ், ஒவ்வொரு பிக்சர்லயும் ஏபிசி அப்படின்னு போட்டு நம்மளுக்கு அதுலயே கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த பார்ட்ஸை மட்டும் தான் மார்க் பண்ணுவாங்களா மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல, ஒவ்வொரு இமேஜுக்கும் அதுக்கு கீழே அந்த இமேஜுக்கு கீழே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்பிளனேஷன்ல இருந்து கூட நீட்டுக்கு என்ன கேட்டிருக்காங்க, கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேயா? ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், இதுல 80ல இருந்து 90ல 80+ கொஸ்டின்ஸ் நீங்க அட்டென்ட் பண்ணலாம். ஆனா லைன் பை லைன் இருக்கணும்னு சொன்னீங்களா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இங்க நோட் பண்ணிக்கோங்க. பாருங்க, 11th என்சிஆர்டி புக்ல பாக்டீரியல் ரீப்ரொடக்ஷன், அதாவது பேஜ் நம்பர் 20ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பாக்டீரியா ஆல்சோ ரீப்ரொடியூஸ் பை. ஓகேயா? இது பேஜ் நம்பர் 20ல செகண்ட் பேராவில் 4th லைன் என்னமோ இந்த லைன் வரும், பாத்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், பி ஆப்ஷன் சார்ட் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். நம்ம பார்த்தோன்னே என்னது, சில டெரட்ல அது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும் தானே. எஸ், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை ஈஸியா நம்ம வந்து மார்க் பண்ணிட்டு போயிடும். பட் இதுதான் தப்பு. ஏன்னா அங்க கொடுத்துறது சார்ட் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இந்த ஒரு வேர்ட்ல அந்த டோட்டல் கொஸ்டினே ட்ரிக்கியா மாத்திட்டாங்க பாருங்க. இதுதான் நான் சொல்றது லைன் பை லைன் ரீடிங்கோட இம்பார்ட்டன்ஸ். ஓகேயா? ஒவ்வொரு வேர்டை மாத்தி கேட்டாலும் அது நம்மளுக்கு என்னதாயிரும், நம்ம அதுல கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். அதனாலதான் நம்மளுக்கு லைன் பை லைன் ரீடிங் வெரி வெரி எசென்ஷியல். இப்ப அடுத்தது பாத்துக்கோங்க, ரீடிங் டைம். ரீடிங் டைம்னா நம்ம டெய்லி ரீடிங் டைம் நான் சொல்லவே மாட்டேன். ஓகேயா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க வந்து நீட்டுக்கு அப்பியர் ஆகுறது ஜூலைல இருந்து அடுத்த பிப்ரவரி வரை எடுத்துக்கோங்களேன். இந்த டைம்ல நீங்க ஒவ்வொரு சாப்டரையும் குறைஞ்சது ஒரு 4-5 நேரமாவது ரீட் பண்ணணும். ஓகேயா? ரீட் பண்ணும்போது நீங்க சைட்ல எல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பீங்க, அது ஒரு பக்கத்துல இருக்கட்டும். அப்போ இந்த மார்ச் டு ஏப்ரல் எல்லாம் நாங்க ரீட் பண்ண வேண்டாமா மேம்? வேண்டாம். நீங்க ஃபர்ஸ்ட் இந்த 5 டைம்ஸ் நீங்க ரீட் பண்ணுவீங்க பாருங்க, அது லைன் பை லைன் ரீடிங்கா தான் இருக்கணும். அந்த டைம்ல நீங்க நோட்ஸ் எடுத்து தான் நீங்க படிக்கணும். அப்ப இந்த மார்ச்சும் ஏப்ரலும் நீங்க அந்த டைம் எதுக்கு யூஸ் பண்ணணும்னா, நீங்க ஏற்கனவே அந்த நேரத்துல நம்ம லைன் பை லைன் ரீட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, இருக்கவும் முடியாது. ஏன்னா நம்மளுக்கு டைம் கிடையாது. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி எல்லாமே படிக்கணும். ஸோ அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணணும்னா, சைட்ல நீங்க நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சிருப்பீங்களா, அந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? சோ வந்து ரீடிங்க்கும் டைம் இருக்குது, அது வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த லாஸ்ட் மினிட்ல இந்த ஏப்ரல் மேல போய் நான் லைன் பை லைன் ரீடிங் பண்றேன் அப்படின்னு சொல்றது ரியலி சுத்தமா அது வேஸ்ட். ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்குறோம் பாத்தீங்களா, அந்த 3 to 5 டைம்ஸ், அதுதான் எனது உண்மையான மார்க் ஸ்கோரர். அதுக்கு அடுத்தது பாருங்க, நோட்ஸ் எடுக்கிறது நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். பட் திரும்பியும் ஒருக்கா நீங்க அந்த என்சிஆர்டி புக்ல இந்த சைட் பை சைட்ல வந்து ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க, எழுத நீங்க படிக்க ரீட் பண்ண இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸா ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டு வச்சுட்டீங்கன்னா, நம்ம லாஸ்ட்ல ஒருக்கா நம்ம ரீட் பண்ண வேண்டியது இருக்கும்ல, அந்த பாயிண்ட் வைஸ் ரீட் பண்ணுவோம்ல, அப்ப ஈஸியா நம்ம என்ன செய்திடலாம், ஒரு 1 hour ஆகக்கூடியதை ஒரு
20 மினிட்ஸ்ல என்ன பண்ணிட்டு போயிடலாம், ரீட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேயா? அடுத்தது இது அவ்வளோ ஒரு பார்ட்ல இருந்தாலும் ரீகாலிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நீங்க எதெல்லாம் ரீட் பண்ணியிருக்கீங்களோ, ஜஸ்ட் தூங்கும் போதோ இல்லைன்னா டிவி பார்க்கும் போதோ இல்லைன்னா காஃபி குடிக்கும் போதோ எப்பமாவது உங்களுக்கு அதை ரீகால் பண்ணி பாருங்க. அந்த ரீகால் பண்ணும்போது உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு மறக்காது. எப்போ ரீகால் பண்ணும்போது எந்த பாயிண்ட் உங்களுக்கு ஞாபகம் இல்லையோ கண்டிப்பா அந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு மனசுல இருக்காது. ஸோ அதுல இருந்து நீங்க மறுபடியும் அதை வந்து ஒரு தடவை ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணா மறுபடியும் என்ன பண்ணிடலாம், ஞாபகம் வந்துடலாம். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான், ஒரு வேர்ட்லயே ஒரு கொஸ்டினையே சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து ரொம்ப பார்த்து பக்குவமா ரீட் பண்ணுங்க. லைன் பை லைன் ரீடிங் தான் ப்ரிஃபரபிள் இன் த கேஸ் ஆஃப் நம்மளுக்கு வந்து நீட். ஓகேயா? கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். Until then, bye from Dr. Dyusha Arasu. Thank you.